கோவை மாநகராட்சியினுடைய இரண்டாவது பெண் மேயராக தற்போது ரங்கநாயகி பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் இருக்கிறார், அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி உள்ளிட்டவரும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்தினுடைய 29வது வார்டு கவுன்சிலராக இருந்தவர் ரங்கநாயகி. கல்பனா ஆனந்த் அவர்கள் மேயராக பொறுப்பேற்று அவர் விலகிய பிறகு தற்போது அந்த பதவிக்கு இவர் வந்திருக்கின்றார். இரண்டாவது கோவை மாவட்டத்தினுடைய இரண்டாவது பெண் மேயராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் இருக்கிறார். அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி இருவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோவை மாநகராட்சியின் மேயராக திமுக கவுன்சிலர் ரங்கநாயகி தற்போது பதவியேற்று இருக்கிறார், மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவிப்பதை பார்க்கணும். அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேயருடைய அந்த பதவி தற்போது திமுகவுடைய கவுன்சிலராக ரங்கநாயகிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பொறுப்பேற்றிருக்கிறார். செங்கோல் அணிந்தபடி மேயருக்கான உடை அணிந்து தற்போது பதவியேற்றிருக்கிறார் ரங்கநாயகி. கோவை மாநகராட்சியினுடைய மேயராக திமுக கவுன்சிலர் ரங்கநாயகி பதவியேற்றார். அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். 96 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியின் திமுக வேட்பாளராக இருந்தவர் ரங்கநாயகி தற்போது மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மார்ட்டின் இணைப்பில். விவரம் சொல்லலாம் மார்ட்டின். கோவை மாநகராட்சியின் இரண்டாவது பெண் மேயராக திமுக அறிவித்த கவுன்சிலர் ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஏகோபித்த ஆதரவுடன் இன்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்த போது யாரும் எதிர்த்து வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. சிவகுரு பிரபாகரன் தேர்தல் ஆணையராக இருந்து இவரின் வெற்றியை உறுதி செய்து அறிவித்தார். அதற்கான சான்றிதழையும் கொடுத்தார். பின்னர் ரங்கநாயகி அங்கே சென்று மேயருக்கான உடை அங்கேயே அணிந்து வந்து மேடைக்கு வந்தார். மேடையிலே காத்திருந்த அமைச்சர் KN நேரு மற்றும் அமைச்சர் முத்துசாமி அவருக்கான பாராட்டையும் அதற்கான சான்றிதழையும் கொடுத்து பாராட்டினார்கள். தற்சமயம் மேயராக புதிய இரண்டாவது கோவையின் இரண்டாவது பெண் மேயராக பொறுப்பேற்றுள்ள ரங்கநாயகிக்கு திமுக கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பு நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவிக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். 96 கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர் ஆதரவுடன் கோவையில் அதிக பெரும்பான்மை இடத்திலே தக்க வைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரங்கநாயகி புதிய பெண் மேயராக இரண்டாவது பெண் மேயராக தற்பொழுது தேர்வாகி பொறுப்பேற்றிருக்கிறார். இத்துடன் இந்த கூட்ட அரங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நிறைவு பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரக்கூடிய கோவை மாநகராட்சியின் கூட்டம் எப்பொழுது என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு சலப்புகள் இருந்தாலும் திமுக இன்று காலை நடந்த திமுக கூட்டத்தில் சிறு சலசலப்புகள் இருந்தாலும் கூட இதுவரை எந்தவிதமான எதிர்ப்புகள் இன்றி அனைத்து கவுன்சிலர்களையும் ஒரே கருத்துடன் அமைச்சர் KN நேரு மற்றும் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இங்கே பிரச்சனைகளை முடித்து வைத்து தீர்வை ஏற்படுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கோபால். நன்றி மார்ட்டின் ராஜா, உங்களது விவரங்களுக்கு. வாசிக்க